முயற்சியை தொட நாம் வெற்றியை அடைய வயதோ வறுமையோ ஒரு காரணமாக இருக்காது. எந்த வயதிலும் எந்த நிலையிலும் முயற்சியை தொடங்கி வெற்றி அடையலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் நம்மளுடைய வெற்றியை தொடுவதற்கு ஒரு வறுமையோ நம்மளுடைய வளர்ச்சி பாதையை தடுப்பதற்கு எந்த ஒரு வயதோ ஒரு தடையாக இருக்காது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் சிலரை பார்க்கலாம், எதையுமே முயற்சித்து கூட தன்னால் முடியாது என்று சட்டென கூறிவிடுவார். லியோனார்டோ டா வின்சி உலகம் போற்றும் ஒப்பற்ற ஓவியத்தை தனது 80 வயதில்தான் வரைந்தார். மைக்ரோஸ்கோப் சயின்ஸை பற்றிய தனது ஆய்வு கட்டுரையை வெளியிட்ட போது அவருக்கு வயது 89. அவர்தான் சோமவில்லி. அதே போல சின்ன வயதிலும் பலர் உயர்ந்த சாதனைகளை புரிந்துள்ளார்கள். ஜோன் ஆஃப் ஆர்க் என்பவர் ஒரு பெரும்படைக்கு தலைமை தாங்கி வெற்றி வாகை சூடிய போது அவரது வயது 16 வயதுதான். அதே போல நமது இந்திய விடுதலைக்காக போராடி தங்கள் இன்னுயிரை இழந்த போது பகத்சிங்கிற்கும் அவரது தோழர்களுக்கும் வயது மிக குறைவுதான். மாவீரன் நெப்போலியன் பல நாடுகளை வென்ற போது அவருக்கு வயது 25. அதே போல அலெக்சாண்டரும் சிறு வயதிலேயே மாவீரன் என அழைக்கப்படவில்லையா? சிலர் தனக்குள்ளே நோய்களை காரணங்களாய் கூறி மூளையில் உட்கார்ந்து விடுவோரையும் நாம் காண்கின்றோம். மீண்டும் நெப்போலியனையே எடுத்துக்கொள்வோம். மூல நோய் முற்றிய நிலையிலும் அவர் சாதித்தவைகளை சரித்திரம் கூறவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, மில்டன் ஒரு குருடர், பித்தோவன் ஒரு செவிடர், ஜூலியஸ் சீசருக்கு காக்காய் வலிப்பு நோய் இருந்திருக்கிறது. வறுமை தன்னை வருத்தி விட்டதாக சொல்லி வாடி வதங்கி போனவர்களையும் நாம் காண முடியும். இதற்கு வறுமை படைத்த வல்லுநர்களை இங்கே உதாரணம் காட்டவும் முடியும். இலக்கிய உலகில் தலை சிறந்த மேதைகள் பலருண்டு. அவர்கள் ஒரு கையால் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டு மறு கையால் எழுதினார்கள். 1862 ஆண்டில் ரஷ்யாவில் ஒரு பிரபல வழக்கு நடைபெற்றது. அதில் எழுந்த சட்ட பிரச்சனைகளை பற்றி ஒரு நூல் எழுத எண்ணினார் காரல் மார்க்ஸ். ஆனால் காகிதம் வாங்க அவரிடம் காசில்லை. ஒரு யோசனை தோன்றியது. தனது மலைக்கோட்டை, அதாவது ரெயின்கோட்டை விற்று காகிதம் வாங்கினார். எழுதி முடித்தார். மூலதனம் என்ற அந்த நூல் உலக புகழ் பெற்றது. அவர் மனைவி ஜென்னி கூறினார், எங்கள் குழந்தை பிறந்த போது அதற்கு தொட்டில் இல்லை, அவன் இறந்த போது அதற்கு சவப்பெட்டி இல்லை. இதைவிட வேறென்ன சொல்ல? இளமையில் வேலைக்காரியாக இருந்து ஏழ்மையில் வாழ்ந்தாலும் 2 தடவை நோபல் பரிசு பெற்றவர் மேரி கியூரி அம்மையார். மண் சட்டிப்பானை விற்கும் தொழிலாளியின் மகன் பிச்சை எடுத்த குற்றத்திற்காக பலமுறை சிறை தண்டனை அனுபவித்தார். இப்படிப்பட்ட ஆசாமி பின்னர் எழுதிய நூல் ஒன்று கொடுத்த வருமானம் அமெரிக்க ஜனாதிபதியின் வருமானத்தை விட 2 மடங்காக இருந்தது. அவர்தான் எஸ்.ஜி. வெல்ஸ் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர். வில்கின்ஸ் என்பவர் தாவர சாஸ்திரத்தில் மேதை. இவர் தமது 23வது வயதில் பார்வையை இழந்துவிட்டார். ஆனால் பூக்களை நாக்கின் நுனியால் ஸ்பரிசித்து பார்த்தே இன்ன பூ என்று அதன் பெயரை சொல்லிவிடுவாராம். இப்படி அவர் அடையாளம் கண்டுபிடித்த பூக்களின் எண்ணிக்கை 50,000. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.